ஹோஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். இதுல இந்த சீரிஸை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பொலிட்டிக்கல் த்ரில்லர் சீரியஸா எடுத்திருக்கிறாங்க. சீரிஸோட கதாநாயகி வந்து யூகே பிரைம் மினிஸ்டரா வராங்க. ஸோ இவங்களோட நாட்டில் இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனையை தீர்க்க வேண்டியது இருக்கு. ஸோ கேன்சருக்கான போதுமான மருந்து கிடைக்காதனால நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க. இதை நீக்கிற விதமா வந்து பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த பிரதமர் கிட்டக்க ஒரு ஒப்பந்தம் போட போறாங்க. ஸோ அதுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் வந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம கதாநாயகியோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கேம்புக்காக பிரெஞ்சு நாட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவங்கள ஒரு மர்ம கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா கடத்திடுறாங்க. ஹீரோயினோட ஹஸ்பண்டோட சேர்ந்து அந்த டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே கடத்தி வச்சுட்டு அவங்க டிமாண்ட் பண்றது வந்து இவங்க பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிமாண்டு. அதை நம்ம ஹீரோயின் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற இந்த சீரியஸோட கதையா எடுத்திருக்கிறாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஒரு நல்ல விறுவிறுப்பான ஒரு தரமான சீரியஸாவே மூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு எபிசோடும் ஒரு 45 நிமிஷத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே பெருசா போரிங் ஆகாத அளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமா ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ரொம்ப வலுவாவே எழுதப்பட்டிருக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப போல்டாவே இருந்துச்சு. முக்கியமா 2 பிரதமர்களா நடிச்சிருக்கக்கூடியவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் சைடுமே நல்லா வலுவா எழுதப்பட்டிருக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஓவராலா பார்க்கறதுக்கு ஒரு நல்ல தரமான சீரியஸ். மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க.